எலன் மஸ்கை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா இவரை பத்தின விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியாவில இருக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்துச்சு. எதனால அப்படின்னா ட்விட்டர் ட்விட்டரை வந்து இவர் வந்து 2022ல வந்து அக்டோபர் மாசம் வந்து இவர் வந்து வாங்கினாரு. 2006ல வந்து ஓபன் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. அப்போ இருந்து 2022 அது வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு கான்வர்சேஷன், பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்து 44 பில்லியனுக்கு வந்து இதை வந்து வாங்கினாரு. ஆக்சுவலா இதுல வந்து இவர் வாங்கினது கூட பெருசா வந்து பேசப்படல. இவர் பண்ண விஷயம் தான் என்ன அப்படின்னா, அந்த எலன் மஸ்க் மாமா, ட்விட்டர் மாமான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பேரே இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. ஏன் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த கூகுள்ல போயிட்டு நம்ம 18+ கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா VPN ஆன் பண்ணணும், இல்லைன்னா அன்வான்ட் ஆப் வைத்து அதை வந்து பார்க்கணும். பட் அதெல்லாம் வந்து இங்க கிடையவே கிடையாது. என்ன வேணாலும் பார்க்கலாம் ட்விட்டர்ல. கருத்து சுதந்திரம் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து எலன் மஸ்க் மாமா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதனால வந்து எதுக்குமே கவலைப்படாம வந்து ட்விட்டரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, அதாவது தமிழ்நாட்டுல வந்து கருத்து சுதந்திரமே கிடையாதுப்பா,